என்னால இப்பயே கான்பிடண்டா சொல்ல முடியும், திமுக ஆட்சி அமைத்து விட்டது. அது மாதிரி ஜோசியம் சொல்ல முடியாதுல்ல. இது ஜோசியம் இல்லங்க, இது என்ன ஜோசியங்கிற? ஜோசியங்கிற இது போட்டு வந்து வெத்தலையில மை போட்டா. எனக்கு தெரிஞ்ச இந்த தேர்தல் என்பதே இரண்டாவது பெரிய சக்தியா. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. டிவிகே இவங்க எல்லாம் சொல்றாங்க. ட்ரெஸ் கோடு ஒன்னு ட்ரெண்ட் ஆச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட வந்து அந்த ட்ரெஸ் கோடோட வராரு. அன்புமணி ராமதாஸ் கூட அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு. நீங்க வந்து காக்கி பேண்ட் வச்சிருக்கிறவன், வெள்ளை சட்டை போட்டிருக்கவன்லாம் வந்து விஜயோட ஆள்னா, நானே அந்த மாதிரி 4-5 பேண்ட் வச்சிருக்கேன். அப்ப இந்த சட்டையை நான் போடணுமா போட வேணாமா? ஸ்டாலின் சொல்றாருல 65 திமுக நீ திருப்பி பாத்துருவேன்னு சொல்றாருல, உனக்கு என்ன அரசியல் இருக்கு நான் கேட்கறேன். நீ சொல்லுவியா நாளைய தீர்ப்பு படத்துக்கு நான் திருப்பி போயிருவேன், ஜக்கையோட நான் டான்ஸ் ஆட போயிருவேன் சொல்லிட்டேன். மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, எடுத்திருக்காங்க. ஏதோ உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஜோசியக்காரன் இல்ல சார், உங்களுக்கு எப்படி தெரியாது? அந்த முடிவு என்னன்னு தெரியாது. மக்களை எடுத்துட்டாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர். வணக்கம். வணக்கம் சார். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாள் முடிஞ்சிருச்சு. வாக்குப்பதிவு சதவீதம் இந்த முறை மிகவும் அதிகரித்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீத அடிப்படையில் பார்த்தா 85.15%. 25 லட்சம் வாக்காளர்கள் புதுசா வாக்களிச்சிருக்கிறாங்க. இது வந்து எஸ்ஐஆரோட தாக்கமா அல்லது நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததன் விளைவா அப்படின்னு விவாதிக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? காக்கா உட்கார்றதுக்கு பணம்படம் விழுந்துருச்சுப்பாங்கல்ல, காக்கா உட்கார்ந்த நேரம் பார்த்து பணம்படம் விழுந்துருச்சுப்பாங்கல்ல, அதான் எஸ்ஐஆரினுடைய வினோதங்களுக்குள்ள விஜயின் விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராயிடுச்சு. இன்னும் கிளியர் பிக்சர் அப்படின்னு ஒண்ணு வரல, அது ரிசல்ட்ல தான் தெரியும். அதாவது எப்பொழுதுமே வாக்களிப்பதிலே வந்து அப்பர் மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு அலட்சிய போக்கு வந்து வழக்கமா இருக்கும். நான் போய் வெயில்ல கியூல நிக்கணுமா, எவனோ எம்பி எம்எல்ஏ ஆகி சம்பாதிக்கிறதுக்கு நான் போய் வெயில்ல நிக்கணுமாங்கிற உளவியல் இருக்கும். யார் வந்து என்ன நாடு கெட்டு போச்சு, நாசமா போச்சு, ராமை ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு இருக்கு. இந்த எஸ்ஏஆர் வந்து பின்னாடி என்ன சிக்கல்னா, யாருக்கெல்லாம் வாக்குரிமை பறிவோகுங்கிற ஒரு பதட்டம் இருந்தது. அதாவது நான் ஓட்டு போடுவேன் போடாம இருப்பேன், அது ஏன் இஷ்டம். ஆனா எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாருங்கிற கோவம் சில பேருக்கு இருக்கும். என்னுடைய உரிமை அது. நான் ரேஷன் அட்டை வச்சிருப்பேன், நான் பொருள் வாங்குறேன் வாங்கடாது, ஏன் விருப்பம். எனக்கு ரேஷன் அட்டை இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்க, எனக்கு வாக்காளர் அட்டை இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. இது ஒரு உளவியல். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, எஸ்ஐஆரினுடைய திருத்தத்துல பல பேர் நீக்கப்பட்டதற்கு பின்பு நம்ம அதுல இருக்கமா இல்லையாங்கிறதுல மறைமுகமாக அல்லது எதிர்மறையாக ஒரு வாக்காளர் விழிப்புணர்வு அதற்குள் வந்து சேர்ந்திருக்கிறது. இப்ப நீக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, நீங்க இறந்தவர்களை நீக்குவது வந்து 2 இடங்களிலே வாக்குரிமை வாக்காளர் அட்டையை வைத்திருப்பவர்கள், அந்த மாதிரியான பிழைகளை திருத்துவது ஒரு பக்கம். நமக்கு தெரிஞ்சு நன்கு அறிமுகமான பல பேரு லிஸ்ட்ல விடுபட்டவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப முதலமைச்சர் கூட எஸ்ஐஆர்ல பெரிய குளறுபடி இருந்ததாக பெருசா ஒண்ணும் சொல்ல. குளறுபடி ஏற்படாதவன்னா கண்காணிக்கப்பட்டது அப்படி சொல்லுங்க. குளறுபடி இல்லைன்னா சொல்லாதீங்க. அதுக்காக அசந்தா ஆளை தூக்கி இருப்பாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நிலைமை. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, மிக தீவிரமாக கண்காணிப்பு செய்ததுனாலையும் நம்மளுடைய அதிகாரிகளுடைய போக்கை வந்து நம்ம வந்து கண்காணிச்சதுனாலையும் பெரிய தவறுகள் வந்து வட மாநிலங்கிற அளவுக்கு அந்த எல்லையில இல்ல. ஆனாலும் வந்து சில பேருக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சில ரிப்போர்ட்டும் நமக்கு வருது. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க அதிமுக என்கிற ஒரு தமிழ்நாட்டினுடைய மிக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு ஏறத்தாழ வந்து 54 வருடங்கள், அரை நூற்றாண்டு கடந்த அரசியல் கட்சி, பல முறை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த கட்சி, எதிர்கட்சியா இருந்த கட்சி, தமிழ்நாட்டை அதிக காலம் ஆண்ட கட்சி. ஆமா, இது வரைக்கும் உள்ளதுல இந்த சாதனையை முறியடிப்பதற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க திமுக. 6 முறைக்கு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்கன்னு நம்ம கணக்கு. 7வது முறைங்கிறது நடக்க போகுது. இப்ப நீங்க அதிமுக என்கிற திமுகவிற்கு நிகரான கட்சின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கூடுதலான வெகுஜன கட்சியும் கூட அதிமுக. ஆமா, இது வந்து ஓரளவுக்கு கொள்கை புரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், ஒரு போராட்ட களம் புரிந்தவர்களுக்கான ஒரு கட்சி. அதிமுக அப்படி இல்லை.
அங்கு சித்தாந்தம்ங்கிறது ஒரு சிறிய அளவுலையும் கூட்டத்தை சேர்க்கறதுல பெரிய அளவுலையும் உள்ள கட்சி. அது சாதாரண கட்சி கிடையாது. அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற தேய்மானம், அந்த கட்சிக்குள் நேர்ந்த விரிசல், அதை சரி செய்வதற்கு தண்ணீர்ல விரிசல் விழுந்தா அது உடனே கூடிக்கிறோம். அது கண்ணாடியில விழுந்த விரிசலா இருந்தா அது உடைஞ்சதுதான். கட்சிக்குள்ள ஏற்கனவே எம்ஜிஆர் மரணத்தின் போது ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு 2 அணிகள் இருந்த போது பெரிய தலைவர்கள் அனைவருமே ஜானகி அணியில தான் இருந்தாங்க. நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து ஆரம் வீரப்பன்ல இருந்து பெரிய எல்லா தலைவர்களுமே ஜானகி அணியில தான் இருந்தாங்க. ஆனா ஜெயலலிதா மிக தந்திரமாக அன்றைய டில்லியுடைய காங்கிரஸை, ராகுல் காந்தி போன்ற தலைவர்களை, ராஜ்யசபா உறுப்பினராலாம் இருந்த அந்த கான்டாக்ட்ஸ் வச்சு, ஒரு பார்ப்பன லாபிலாம் வச்சு அவங்க அந்த மேலிடத்தினுடைய தயவை, ஆதரவை பெற்றார்கள். ராஜீவ் காந்தியினுடைய மரணம் என்ன ஆயிடுச்சுன்னா ஜெயலலிதாவிற்கான அரசியல் கதவை திறந்து விட்டது. அந்த காலகட்டத்துல வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், வாழப்பாடி ராமமூர்த்தி இந்த கொலைப்பழியை தூக்கி திமுக தான் செஞ்சுச்சுன்னு அந்த கட்டத்துல சொல்லிட்டாரு. அதன் விளைவாக ராஜீவ் காந்தி மரணத்துல ஜெயலலிதாவுக்கான பாதை புலப்பட்டு விட்டது. அரசியல்ல அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. எதிரணி இல்லாம போயிருச்சு. தேர்தல் அரசியல்ல அவங்க பெரிய அளவுல சிவாஜி கணேசன் போன்றவர்களோட எல்லாம் கூட்டணி வச்சு ஒரு பெரிய அட்டர் பிளாப் ஆயிடுச்சு. ஆனா ஜெயலலிதா புத்திசாலித்தனமாக ஜானகி அணியில் இருந்த எல்லா தலைவர்களையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டு கட்சியில சேர்த்து கொண்டாங்க. அந்த ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வை எடப்பாடி செய்ய தவறிட்டாங்க. ஒரு ஆக்சிடென்டா அவர் லீடர் ஆனாலும் கூவத்தூர்ல தகுதிக்கு மீறி அவர் தலைவர் ஆயிட்டாருனாலும் எல்லாரையும் ஒருங்கிணைப்பதிலே அவர் வெற்றி பெற்றிருந்தால், ஒருங்கிணைந்த அதிமுகவை சாத்தியப்படுத்தி இருந்தா இந்த சரிவை சந்திக்க மாட்டார். அவர் எனக்கு தெரிந்து அதிமுக சரிவுன்னு தான் சொல்றீங்களா? வேற ஒண்ணுமே இல்ல. வேற எங்க இருந்து வாக்கு சதவீதத்தை எங்க இருந்து பறிக்க முடியும்? அதிமுக சரிந்து விட்டது என்பதற்கு விஜய்க்கு போற வாக்குகள் திமுக கிட்ட இருந்து போகாது அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்றீங்க? திமுக ஒரு கட்டுக்கோப்பான கட்சியா இருக்கும். அது கருத்தியலாகவும் வலிமையாக இருக்கிறது, கள அரசியல்லையும் வலிமையா இருக்கிறது, அதிகாரத்திலும் இருக்கிறது. ஒரு கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்ப வெளியேற நினைப்பாங்க? இந்த கட்சி இனி தேராது, இது அதிகாரத்துக்கு வராது, அதிகார மையத்திலே இது தொடர்ந்து நீடிக்காது, இது கரை சேராது இந்த கப்பல்னா தான் அங்கிருந்து குதிக்க ட்ரை பண்ணுவான். சேஃபா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பயணத்துல இருந்து யாரும் குதிக்க விரும்ப மாட்டாங்கல்ல. ஆளுங்கட்சியின் மீது அதிருப்தி இருக்கிற நேரத்தில் தான் வாக்கு சதவீதம் உயரும். அப்படித்தான் வரும். இப்ப அது ஆளுங்கட்சிக்கான எதிரான மனநிலையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நான் குறிப்பிட்ட 91 தேர்தல் இருக்குல்ல, ராஜீவ் காந்தி மரணத்திற்கு அப்ப மிகப்பெரிய அளவுல இது மாதிரியான சதவீத கணக்கு உயர்ந்தது. இப்ப நீங்க சொல்ற 85 சொல்றீங்க இல்லையா, ஏறத்தாழ 80 கிட்ட சதவீதம் உயர்ந்தது. அப்ப இல்ல, அப்ப அது ஆட்சி மாற்றத்துக்கான இல்லங்க, அது ஒரு அலை. ஒவ்வொரு காலகட்டத்திலேயே அரசியல்ல சில நேரம் இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத அலை உருவாகும். அந்த அலை அப்ப உருவாச்சு. இப்ப உருவாகி இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இப்ப நீங்க 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுற அவர் ஒரு 140 வாங்குறாரு அப்படிங்கிறதுக்கும், 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதி ஒருத்தர் 80 மார்க் வாங்குறாரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு வேறுபாடு வரும் இல்லையா? அது மாதிரிதான் இது. நீக்கப்பட்டதுல ஒரு சதவீதத்தினுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. அதுல இன்னொன்னு சொல்லலாம், முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் வாக்களித்திருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா ஒட்டுமொத்தமாலாம் மாற்றம் விட்டது அப்படின்னா நான் நம்பல. இல்ல, ஒரு மௌன புரட்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நடக்கணும்னு விரும்புறவங்க சொல்றாங்க. அப்படி கிடையாது. நீங்க குறிப்பிடத்தக்க, அதாவது நீங்க தற்குறின்னு சொன்னீங்கல்ல, அவங்க என்ன பண்ண போறாங்க பாரு. ஒண்ணு இல்லைங்க, நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல சீமான் பெற்ற சதவீத கணக்குப்படி ஒரு 35 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறோம் அவங்க சொல்றாங்க. அந்த 35 லட்சம் வாக்குகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி இவர்களுக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் நடக்க போறது இவங்க அதிகார மையமா மாற மாட்டாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு முந்தன் நாள் கிளாம்பாக்கத்துல பேருந்து கிடைக்காம எல்லாரும் டிவிக்கேன்னு ஒரு கோஷம் போட்டாங்கல்ல, அந்த இளைஞர்கள் எல்லாம் அது ஒரு இளைஞர் சக்தியா பாக்கல நீங்க? ஏங்க, நீங்க நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். தீபாவளிக்கு பஸ்ஸுக்கு கூட்டமா இருக்கா இல்லையா? கிளாம்பாக்கத்துல கடைசி பேருந்தை தவற விட்டார்கள், காத்து கிடந்தார்கள். நீங்க படிச்சிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா இல்லையா டிவில? அதுவும் இதுவும் ஒண்ணா சார்? இருங்க. ஊருக்கு போறதுங்கிற ஒரு விஷயம் தாங்க. பொங்கலுக்கு ஊருக்கு போறாங்க, 15 லட்சம் பேர் ஊரை காலி பண்றாங்க ஒரே நேரத்துல.
அது மாதிரி ஓட்டு போடுறதுக்கு போறவங்களுடைய எண்ணிக்கையில பல பேர் சொந்த ஊருக்கு போறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சொந்த ஊரை விட்டு பிழைப்புக்காக வேண்டி மாநகரங்கள்ல வந்து ஓட்டு தானே ஊருக்கு போறான், திருவிழாக்கு கோயில் திருவிழாக்கு போறான், பொங்கலுக்கு போறான், தீபாவளிக்கு போற மாதிரி ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் போறான். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஓட்டு தானே போட்டா என்ன போடாட்டி என்ன அப்படின்னு நினைக்காம ஓட்டு போடணும்னு நினைச்சு போறாங்கல்ல. அப்ப அது யாருடைய அப்ப அதுல கிளாம்பாக்கத்துல போனவன திமுக காரன் கிடையாது, அண்ணா திமுக காரன் கிடையாது, பாஜக காரன் கிடையாது, கம்யூனிஸ்ட் காரன் கிடையாது, விசிக காரன் கிடையாது, விஜய் கட்சிக்காரன் மட்டுமே போறானா கிளாம்பாக்கம்? தெரியாதுன்ற தெரியாது. அவன் மட்டும் கோஷம் போட்டிருக்கான்னு சொல்லுங்க. மே 4 தானே தெரியும். மே 4 உங்களுக்கு தெரியுங்க, எனக்கு இப்பயே தெரியுதுங்க. நான் கள அரசியல்ல நான் தேர்தல் களத்துல ஒரு வாரம் 10 நாளா நான் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். என் அனுபவத்துல இருந்து சொல்றேன். நான் பல தேர்தலை சந்திச்சிருக்கேன். நான் கள அரசியல்ல இருந்திருக்கேன். நான் நேரடி பார்வையாளராக ஒவ்வொரு தனிப்பட்ட கிராமங்களையும் தனிநபர்களையும் சந்திக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் பேசுறேன். எனக்கு வந்து 4ஆம் தேதி தான் ரிசல்ட்ங்கிறது எனக்கு கிடையாது. என்னால இப்பயே கான்பிடண்டா சொல்ல முடியும், திமுக ஆட்சி அமைத்து விட்டது. அது மாதிரி ஜோசியம் சொல்ல முடியாதுல்ல. இது ஜோசியம் இல்லைங்க, கள அனுபவங்க. இதுதான் நடக்கும்ங்கிறது கள அனுபவம். இது என்ன ஜோசியங்கிற? ஜோசியங்கிற நான் என்ன இது போட்டு வந்து வெத்தலையில மை போட்டா பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் மனிதர்களை சந்தித்து விட்டு சொல்றேங்க. புத்தக வாசிப்பு மாதிரி மனித வாசிப்புன்னு ஒண்ணு உண்டு. ஒரு மனிதனை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு புத்தகம் வாசிக்கிற மாதிரி தான். நான் ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களோட நான் உரையாடி களத்துல நின்று அந்த கருத்தை நான் சொல்றேன். நான் வந்து சும்மா அந்த டேட்டா எடுக்கிறவங்க, இந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க, தேர்தல் வியூக அமைப்பாளர் அந்த கணக்குல நான் வரல. நான் சாமானியர்களோட, பாமரர்களோட, வாக்காளர்களோட உரைவாடி அதுல எனக்கு கிடைத்த அனுபவத்துல இருந்து நான் ஒரு சட்டம் சொல்றேன். நடக்கிற தேர்தல் 4,88,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது எப்படி அத்தனை பேர்கிட்ட நம்ம பேச முடியாதுல்ல. ஏங்க ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு தானங்க பதக்கம். எல்லா சோறையுமே பிதிக்கிட்டே இருப்பாங்களா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது பேசுறது. எனக்கு எல்லா சோறையுமா பிதுக்குவாங்க போட்டு. ஒரு மனிதனுடைய சுவாபம் என்ன, அவனுடைய அவன் என்ன கட்சி அபிமானம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அதிமுகவின் சிதறடிக்கப்பட்ட வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையும் முதல் தலைமுறை வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்தையும் விஜய் பெறுவார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் ஒரு 15% அல்லது அதற்கும் கொஞ்சம் முன்பின்னா ஒண்ணு அவர் அடைவார். அதிகார மையமா அவர் மாறுவாரா, எதிர்கட்சியா அவர் மாறுவாரா அப்படின்னா அவர் மாற மாட்டார். 1-2 தொகுதிகளிலே வெற்றி பெறுவது கூட அவங்களுக்கு சாத்திய குறைவுல தான் இருக்காங்க. செங்கோட்டையன், விஜய், நீங்க ஆதவ கிருஷ்ணா மாதிரி ஒரு சிலர் வந்து வெற்றி பெறுவதற்கு மிக அருகில் இருக்கிறார்களே தவிர அவர்கள் கூட வெற்றி பெறுவார்களா என்று நாம் அறுதிட்டு சொல்ல முடியாது. பல இடங்களிலே அதிமுக 2வது இடம் வருகிற இடத்துல 3வது இடத்திற்கு தள்ளுவாங்க, அவ்வளவுதான். அப்படி கொஞ்சம் முன்பின் மாற்றம் இருக்குமே தவிர 2வது சக்தி, அதாவது ஆளுகிற கட்சியாக திமுக அப்படியே தொடருகிற பட்சத்துல 2வது பெரிய சக்தி யார் என்பது அந்த தேர்தல் கணத்துல நமக்கு தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த தேர்தல் என்பதே 2வது பெரிய சக்தி யார். அப்போ ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. டிவிகே இவங்க எல்லாம் சொல்றாங்க. நான் சந்தித்த தொகுதிகள்ல நான் 100 கிராமங்களுக்கு போனா 98 கிராமத்துல டிவிகே கிடையாதுங்க. நான் களத்துல இருந்து சொல்றேன். ஸ்பாட் ரிப்போர்ட்டாக நீங்க எடுத்துங்க. பல இடங்கள்ல டிவிகே கிடையாது. மாநகரங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல திடீர்னு ஒரு 50 பேர் கொடியை கட்டிக்கிட்டு பைக்ல வர்றானே தவிர இன்டீரியர் கிராமங்களுக்குள்ள, சின்ன சின்ன ஊர்களுக்குள்ள நீங்க பயணிக்கிற போது அவனுக்கு கட்சி கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. ரசிகர் மன்ற செட்டப்ல இருந்து அவன் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் வந்து அவன் முழுமை அடையல. அதனால அவன் வெற்றிக்கு அருகில் இருக்கிறதாக கற்பனை செய்து கொள்கிறார்களே தவிர அவர்கள் வெற்றிக்குரியவர்களாக இல்லை. சரி, இப்ப நேற்று தேர்தல் நடந்துட்டு இருக்க சமயத்துல அந்த ட்ரெஸ் கோடு ஒண்ணு ட்ரெண்ட் ஆச்சு. இந்த காக்கி பேண்ட் அப்புறம் வெள்ளை சட்டை அப்படின்றது நிறைய அரசியல் தலைவர்களே வந்து இப்ப விஜய் அதை வந்து போடுறாரு. அவங்க கட்சிக்கார வேட்பாளர்கள்ல இருந்து எல்லாருமே இளைஞர்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடை போடுறாங்க. நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட வந்து அந்த ட்ரெஸ் கோடோட வராரு. நிறைய நடிகர்கள், சிம்பு, சிபிராஜ், அந்த மாதிரியான நடிகர்கள் வராங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அன்புமணி ராமதாஸ் கூட அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தார். நீங்க அரசியல்ல ஒரு பெரிய குழப்பத்தை விளைவிக்க முயற்சி பண்றதா எனக்கு தெரியுது. அப்புறம் ஸ்டாலின் வந்து விசிலுக்கு ஓட்டு போட போறான்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. சார், ஏங்க நான் என்ன கேக்குறேன்,
நான் இன்னும் கட்சிக்காரன்னு தெரியப்படுத்துறதுக்கு கடந்த காலங்களில் என்ன செய்வான், கரைவேட்டி கட்டுவான். சில பேர் என்ன பண்ணுவான், கரைவேட்டி கட்டாதாலே கட்சியினுடைய வண்ணத்தை வந்து ஒரு மேல் துண்டாணிவான். ரெண்டு தானே, கட்சியினுடைய வண்ணத்தை வந்து அவங்க கொடியுடைய வண்ணத்தை வந்து ஒரு மேல் துண்டாணிவான். அவ்வளவுதான். நான் கட்சிக்காரன்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு அடையாளம், அவ்வளவுதான். நீங்க வந்து காக்கி பேண்ட் வச்சிருக்கிறவன், வெள்ளச்சட்டை போட்டிருக்கவன் எல்லாம் வந்து விஜயோட ஆள்னா, நானே அந்த மாதிரி 4-5 பேண்ட் வச்சிருக்கேன். நானே பேண்ட் ஷர்ட் நிறைய வச்சிருக்கேன் அந்த மாதிரி. அப்ப நான் விஜய் எதிர்த்து நான் கடந்த 2 அவர் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எதிர்த்து கத்திக்கிட்டே இருக்கேன் நான். அப்ப இந்த சட்டையை நான் போடணுமா போட வேணாமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணி எனக்கு சொல்லணும். இதெல்லாம் ஒரு அரசியலாங்க? நான் கேட்கிறேன், அரசியல் குறியீடுங்கிறது இந்த கருப்பு பலூனை பறக்க விட்டாங்க அந்த மாதிரி இதுல வருமா? இதெல்லாம் வந்து ஏதாவது ரெடிமேட் கடைக்கு நீங்க விளம்பரம் செய்யலாம் மறைமுகமாங்கிற சந்தேகம் எனக்கு வருது. ஏதாவது டெக்ஸ்டைல் ஓனரோட ஏதாவது நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரி சிம்பாலிக்கா ஏதாவது ட்ரெஸ் வித்து ஏதாவது கமிஷன் எடுக்க போறாங்களான்னு எனக்கு தெரியல. சில பேர் நிறைய சால்வை சேர்ந்த உடனே அதை பாதி ரேட்டுக்கு விற்கிறதா சொல்றாங்க சில அரசியல் தலைவர்கள். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா தாவே கேட்கறாங்களான்னு தெரியல. அதனால ஏதாவது டெக்ஸ்டைல் பிசினஸ்க்கான ஐடியாவா தான் எனக்கு தெரியுதே தவிர இது அரசியல் குறியீடுன்னு சொல்றதுலாம் ரொம்ப அபத்தமா நான் பாக்குறேன். நேற்று அதே மாதிரி அஜித் ஒன்று சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒன்று விஷயம் பரவுச்சு. அந்த கேள்வி முதலமைச்சர்கிட்டையும் கேட்டாங்க. அப்புறம் அஜித் தரப்புல இருந்து அப்படி ஒன்றும் சொல்லலை அப்படின்னு வந்துச்சு. அதை பாத்தீங்களா? அதாவதுங்க, மாற்றம் தேவையில்லைன்னு அவர் சொன்னதா தகவல் வந்துச்சு. இல்ல, அவர்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாங்க, நோ நீட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் பதில் சொல்ல விரும்பல அப்படின்றத அப்படி சொல்றாரு. சரி, அவர் மாற்றம் வேண்டாம்னு நோ நீட்னு சொல்லிட்டாருன்னு ஏதோ ஒண்ணு புரிந்து கொள்கிற விதம் சம்பந்தம். இப்ப நீங்க எப்படி வந்து காக்கி பேண்ட் போட்டவங்க எல்லாம் விஜய் ஆதரவாளர்கள் ஒரு கற்பிதத்தை உருவாக்குனதை எப்படி நம்ப வைக்க சொல்றாங்களோ, நம்மள நீங்க நம்பிதான் ஆகணும்னு சொல்றாங்களா? அது மாதிரி இது ஒரு கற்பிதமா ஒரு சொன்ன விஷயத்தை ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொருத்தர் வந்து வேற ஒரு விதமாக புரிந்து கொள்வது, அப்படி கூட அதை எடுத்துக்கலாம். அஜித் அரசியல்ல இருந்து வெகு தூரம் தள்ளி நிற்க விரும்பக்கூடியவராக இருக்கிறாரு. அதாவது மாற்றம் என்பது கொள்கை ரீதியிலிருந்து புறப்படணுமா, நிர்வாக ரீதியான மாற்றமா, அரசியல் ரீதியான மாற்றமா, அதிகார மாற்றமா? மாற்றம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. இல்ல, இப்ப காலங்காலமாக சாதிய படிநிலை இருக்கிறது, அதுல இருந்து அது தகர்க்கப்பட வேண்டும். ஒரு மதவாத ரீதியான பெரும்பான்மைவாதம் வந்து வலதுசாரி அரசியல்ல இருக்கிறது, அது அந்த தன்மையிலிருந்து நம்ம வெளியில வரணும். காலங்காலமாக உழைப்பாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள், அந்த சுரண்டல்ல இருந்து அவங்க வெளியில வரணும். அது ஒரு மாற்றம். மாற்றம்ங்கிறது என்ன வகையான மாற்றம்? ஒரு ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியாக தொடர்கிறது, அந்த அதிகாரத்தை நான் கைப்பற்றுறது மட்டுமே மாற்றமா? நான் என்ன கேட்கிறேன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல கொள்கை சார்ந்த ஒரு பெருங்கூட்டத்தை திரட்டி இருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா திரட்டி இருக்கிறார், பல அரசியல் தலைவர்கள் திரட்டி இருக்கிறார். இப்ப எம்ஜிஆர் கொள்கையே இல்லாம ஒரு கூட்டத்தை திரட்ட முடியுங்கிறத விஜய் தான் நிரூபிச்சிருக்கிறாரா? இப்ப எம்ஜிஆர் திரட்டினது கொள்கை கூட்டமா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏங்க, திராவிட இயக்கம் வந்து நிரம்பி ததும்பி எல்லையற்ற ஆட்கள் வந்து பெருகி நிக்கிறாங்க தலைவர்கள். இன்னொரு கட்சி ஆரம்பிச்சா கூட தாங்குங்கிற அளவுக்கு திராவிட இயக்கத்துல தலைவர்களுடைய தொண்டர்களுடைய ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும் போது இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் கொள்கை ரீதியான வேறுபாடு கிடையாது, தத்துவ முரண்பாடு கிடையாது, தனிநபர் முரண்பாடு. கலைஞர் எனக்கு தலைவரா இருக்க வேணாம், எம்ஜிஆர் தலைவரா இருக்கட்டும். ஆனால் 2 பேருக்கும் தலைவரா இருக்கக்கூடிய அண்ணா தான் எனக்கு தலைவர். இல்ல, இப்ப அதிமுகவின் கொள்கைன்றது தனிநபர் முரண்பாடா? ஆமா, வேற என்ன இருக்கு? எம்ஜிஆர் அப்படித்தானே சொன்னாரு. எம்ஜிஆர் அண்ணா இசம் சொன்னாருங்க. அந்த அண்ணா இசம்ங்கிறது என்ன? திமுக. அப்ப அது விஜய்க்கும் பொருந்தும்ல. விஜய் என்னைக்கு அண்ணா இசம் பத்தி பேசியிருக்காரு? நீங்க வந்து விஜய் வந்து என்னன்னா, இந்த போட்டோ கடை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் போட்டோ வச்சிருப்பாங்க. கார்ல் மாரிஸ் போட்டா, இந்த பக்கம் வந்து முத்துராமலிங்க தேவர் போட்டா, பக்கத்திலேயே இம்மானுவேல் போட்டா வச்சிருப்பாங்க. கொலைக்கு வந்து அவர் கொலை உண்ட ஒரு போட்டாலாம் வச்சிருப்பாங்க. அதனால அந்த அனைத்து தத்துவங்களையும் உள்வாங்கி கொண்டவர் தான் அந்த போட்டா கடைக்காரர் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர் வாட்டுக்கு சொல்றாரு, அஞ்சலை அம்மாள் பேரன் தான் எழிலன் வந்து மருத்துவர் வந்து 1000 வழக்குல நிக்கிறாரு, அஞ்சலை அம்மாள் எங்க கொள்கை வழிகாட்டின்னு அவர் சொல்றாரு. அவங்க சுதந்திரம் யாரு வேணாலும் சொல்லலாம். இப்ப நல்ல கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொந்தமானவரா, எல்லாருக்கும் சொந்தமானவரா? எல்லோருக்குமான தலைவர் தான், எல்லாருக்குமானவர்னு சொல்லலாம். உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் ஒரு அந்த சித்தாந்தத்துக்கு தான் ஒரு சொந்தமானவர். இது வந்து பிழைப்புவாத அரசியல்ல என்ன பண்ணுவான்னா, நல்ல கண்ணு வழியில நடக்கிறானா இல்லனா? நீங்க யோசிச்சு பாருங்க, நூற்றாண்டு கட்ட நல்ல கண்ணு வழியில இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவரா நடக்கிறானா? கவுன்சிலர் பூரா ஃபார்ச்சுனர் கார் வச்சு சுத்திட்டு இருக்கான். அவருக்கு கட்சி திரட்டி கொடுத்த நிதியை கட்சிக்கு திருப்பி கொடுக்குறாரு. அது அந்த கொள்கை வழியில நடக்கிற, அண்ணா சாலையில நடக்கிறேன் பூரா அண்ணா வழியில நடக்கிறோம்னா
மவுண்ட் ரோட்ல நடந்து போறேன் அண்ணா சாலையில, அவன் பூரா அண்ணாவினுடைய வழியில் நடக்கிறவனா? இது எப்படிங்க இருக்குது? விஜயினுடைய அரசியல் என்பது கொள்கை சார்ந்ததுன்னு அவன் கட்சிக்காரனே சொல்ல மாட்டானே. அது கட்சிக்காரன் யாருக்காவது சமூக நீதினா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, மொழி போராட்டம்னா என்ன, பொது உடைமைனா என்ன, மார்க்சியம்னா என்ன, பெரியாரியம்னா என்ன, ஏதாவது சொல்லிடுவானா? விஜயாவது சொல்லுவாரா? வேற ஆளுக்கு சார் ஓட்டு போடுற சாமானிய மக்களுக்கு அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இருக்கா? அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி? இல்ல நீங்க தொண்டர்களை பத்தி பேசுறீங்க, நான் மக்களை பத்தி பேசுறேன், ஒரு மக்கள் சக்தியை பத்தி பேசுறேன். சரி, பொது உடைமை அரசியல் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி? எதுவுமே தெரியலைன்னா எதுக்கு அரசியல் கட்சி? இல்ல மக்கள் அந்த மைண்ட் செட்ல இருந்து ஓட்டு நான் போட கேட்கறது மாட்டாங்கன்னு சொல்றேன். இல்ல, நான் கேட்கறது என்னன்னா, நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ரங்கநாதன் தெருவில் போய் சட்டம் வாங்க போறேன்னு வச்சுங்க, அந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு நான் நகை கடைக்கு போக முடியுமா? எங்க போறேன்னா தெரியும்லங்க. நான் பஸ்ல ஏறுறேன், கண்டக்டர் எங்க போறேன்னு கேக்குறாரு, நீ கண்டுபிடி பாப்போம் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன ஆகும்? அவருக்கு கண்டுபிடிச்சிருவாரு அவரு. நான் ஒரு பஸ்ல ஏறினா கூட நான் இந்த ஊருக்கு போறேங்கிறத நான் திட்டமிட்டா தானே நான் போய் சேர முடியும். அண்ணா தெரியாது, எனக்கு பெரியார் தெரியாது, சமூக நீதி தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னா அந்த அரசியல் பயணம் எங்க போய் முடியும்? நான் கேக்குறேன், அது எங்க போவேன்? அவன் எங்க போறான்னு நீங்க நினைக்கிறீப்பா? ஒரு ட்ரெயின்லயும் பஸ்ல ஏறுறதுக்கே நீ ஒரு குறிப்பிட்ட இலக்கு தேவைப்படுகிறது. எங்கே வேணாலும் போலாம்னா எப்படி எங்க போறது? அப்ப நீங்களே சொல்றீங்க அவங்க எந்த கொள்கையும் அற்றவர்கள், அவனுக்கு எந்த வழித்தடமும் கிடையாது, அவனுக்கு இலக்கே கிடையாது, அப்படித்தானே சொல்ல வரியா? அப்ப ஆமா, அவர் நாடறிந்த ஒரு நடிகர், அவருக்கு ஒரு செல்வாக்கு அதுக்கு இருக்கு. சினிமா பாருங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்து படம் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் தியேட்டர்ல போய் விசில் அடிங்க, தியேட்டர்ல அடிக்கிற விசில சட்டப்பேரவையில் அடிக்க முடியாதுன்னு திருமாவளவன் சொல்றாரு இல்லையா? அப்ப அவரை ரசிங்க, நான் வேணாம் சொல்றேன். நிலாவை ரசிக்கலாம், வசிக்க முடியுமா? அது மாதிரி தானே இது. சினிமா நடிகன்னா பாருங்க, கை தட்டுங்க, ஆரவாரம் பண்ணுங்க. அவனை ஏன் தலைவனை நான் கேக்குறேன், திரையரங்கத்தின் இருட்டுக்குள்ளே ஏன் தமிழ்நாட்டின் தலைவர்களை தேடுறீங்க? இல்ல அத நீங்க ஏன் இருட்டுக்குள்ள தேடுறீங்க? வெளிச்சத்துல தேடுங்க. அதை நம்ம முடிவு பண்ண முடியாது சார். ஏன் முடிவு பண்ண மக்கள் முடியாது? ஏதோ ஒன்று முடிவு பண்ணிருக்காங்க. ஏன் முடிவு பண்ண முடியாது? நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களாக வந்தவர்களுக்கு என்று ஒரு அறிவார்ந்த ஒரு தத்துவார்த்தமான பயணம் இருக்கு. போராட்ட அரசியல்ல முதல்ல என்ன கேட்பாங்க? அரசியல்ல நீ எத்தனை போராட்டம் கலந்துருக்க, எத்தனை சிறைக்கு போயிருக்க, எத்தனை முறை சிறைக்கு போயிருக்க, கட்சிக்கு என்ன தியாகம் பண்ணிருக்க, அப்படித்தானே நம்மளுடைய வரலாறு சொல்லுது. நம்மளுடைய அரசியல் வரலாறு அப்படித்தானே சொல்லுது. அங்க ஸ்டாலின் சொல்றாருல, 65 திமுக நீ திருப்பி பாத்துருவேன்னு சொல்றாருல, உனக்கு என்ன அரசியல் இருக்கு நான் கேக்குறேன். நீ சொல்லுவியா நாளைய தீர்ப்பு படத்துக்கு நான் திருப்பி போயிருவேன், ஜங்கையோட நான் டான்ஸ் ஆட போயிருவேன் சொல்லுவியா? நீ உனக்கு என்ன வரலாறு இருக்கு நான் கேக்குறேன். அரசியல் வரலாறு உனக்கு என்ன இருக்கு? சொல்றேன், பொது வாழ்க்கை உனக்கு என்ன வரலாறு இருக்கு? இந்த மண்ணை ஆள்வதற்கு, இந்த மக்களை ஆள்வதற்கு, இந்த மக்களை நீ படித்திருக்கிறாயா? இந்த மக்களினுடைய பிரச்சனை தெரியுமா? நான் வழியோட வந்திருக்கேன், மக்களோட வழி தெரிஞ்சவன் தலைவனாக முடியுமா? உனக்கு என்ன வழி? நீ டான்ஸ் ஆடின வழியா? ஆழ்தோட்ட பகுதி பாட்டுல டான்ஸ் ஆடினதுல ஸ்டெப் போட்ட வழியா? உனக்கு என்ன வழி இருக்கு நான் கேக்குறேன். நீங்க எந்த கருத்தை பேசினாலும் மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஜோசியக்காரன் இல்ல சார், உங்களுக்கு எப்படி தெரியாது? அந்த முடிவு என்னன்னு தெரியாது. மக்களை எடுத்துட்டாரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? மகளிர் உரிமை சார், தொகை ஏதோ இருங்க, மகளிர் உரிமை தொகையில பயனாளியா இருந்தவன், லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுல பயனாளியா இருந்தவன், புதுமை பெண் திட்டத்துல பயனாளியா இருந்தவன், காலை உணவு திட்டத்துல பயனாளிகள் ஓட்டு போட்டாலே பல கோடி ஓட்டு திமுக வந்துடும். நான் சொல்றேன், பயனாளிகள் நன்றி பாராட்டுவதற்கு திமுகவுக்கு வாக்களிப்பான், நான் உத்தரவாதம் தர்றேன். நீ என்ன பயனாளி? ஒன்னா நீ தான் பயனடைஞ்சிருக்க. நீ சினிமாவில நடிச்சு நீ தான் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்திருக்கே தவிர நீ மக்களுக்கு பயன்பட்டிருக்க. நான் கேக்குறேன், மழை வெள்ளம் பெருகி கிடந்தப்ப எல்லாரும் தெருவுல தூத்துக்குடி போனார்ல, வேடிக்கை பார்க்க போனாரா? என்ன போய் நிவாரணம் கொடுத்தாரு? ஏங்க, ஏதாவது பிரச்சனைனா என் வீட்டுக்கு வாங்கி சொல்றாரு தானங்க. துப்புரவு தொழிலாளர் போராட நான் தூய்மை பண்ணா வீட்டுக்கு வாங்கி சொல்றாரு தானங்க. சாவு விழுந்தா பாடியை கொண்டு வந்து வீட்டுக்கு வாங்க தானே சொன்னாரு. அவர் பாடியை என் வீட்டுக்கு கொண்டு வா சொல்லாத ஒரே பாடி நல்ல கண்ணு பாடி மட்டும்தான். மிச்சம் எல்லாத்தையுமே கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. நல்ல கண்ணு பாடியை இந்திய கம்யூனிஸ்ட்காரே அனுப்ப மாட்டேன் மனைவிக்குங்கிறதுனால அவர் தேடி வந்தாரு. மிச்ச இடத்துல எல்லாம் என்ன சொன்னாரு? ஆதரவு நாட்டை சொல்லி ஏற்பாடு பண்ண பாடி சம்பந்தப்பட்ட ஆளையாவது வர சொல்லு, பாடி வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு. ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு அழுதவங்க எங்கேயாவது துக்க வீட்டுல பாத்துருக்கல? அதுக்கு முன்னாடி நான்லாம் பார்த்தது இல்ல. அதான் நான் என்ன சொல்றேன், மக்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நான் என்ன முடிவுன்னு சொல்ல. ஏங்க, மக்கள் எந்த முடிவு எடுக்கலங்க. மக்கள் மீது இப்படிப்பட்ட முடிவுகளை ஊடகங்கள் திணிக்கிறது. இதுக்கு மேல ஏன் முடிவு எடுக்கிறான்? இதுக்கு மேல யாரு தியாகி? அவர் மேல அபிமானம் கொண்டு எல்லாரும் சார், இதுக்கு மேல யாரு? அவர் மகாத்மா காந்தி. இதுக்கு மேல யாரும் எதையும் திணிக்க முடியாது. சரி, அதனால கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்க. மே 4 என்னன்னு முடிவுல பாப்போம். ஏங்க, உதிரிகள் ஒரு நாள் இந்த நாட்டை ஆள முடியாதுங்க.
எதிரியா இருக்கிறதுக்கான தகுதி கூட விஜய்க்கு கிடையாது. அவர் சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக அவருக்கு என்ன உருவம் இருக்கு, என்ன வடிவம் இருக்குன்னு தெரியல. அதனால வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, களிமண்ல புடிச்சு வச்சா பிள்ளையார்னு, அது மாதிரி இவங்களா ஒரு கற்பனையில இருக்காங்களே தவிர களத்திலும் இல்லை, கருத்திலும் இல்லை. விஜய் அரசியலில் ஒரு 0. நன்றி. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.